நியூக்ளியர் பவர் பிளான்ட்டாக இருக்கட்டும், இல்லை நியூக்ளியர் பாமாக இருக்கட்டும், இது ரெண்டுலையுமே இருக்க முக்கியமான பொதுவான விஷயந்தான் ஃபிஷன் ரியாக்ஷன். இதன் மூலியமாக தான் ரொம்ப அதிகப்படியான எனர்ஜிஸுங்கிறது வெளிப்படுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நாகசாக்கியில் பயன்படுத்தப்பட்ட ஃபேட்மேன் வெறும் 6.5 கிலோ, அதாவது 6.2 கிலோகிராம் புளுட்டோனியம் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அதிலிருந்து வெளிப்பட்ட எனர்ஜிங்கிறது 21 கிலோ டன் டிஎன்டி வெளிப்படுத்துகிற எனர்ஜிஸ்க்கு ஈக்குவலாக இருந்துச்சு. இப்போது ஃபிஷன் ரியாக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதை புரிஞ்சுக்க நம்ம யுரேனியம் 235 எடுத்துப்போம். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், எதனால யுரேனியம் 235ன்னு? அதுக்கான காரணம், ஒரு நார்மலான ஸ்டேபிளான எலமெண்ட்டால் ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு உட்பட முடியாது. அதாவது அதில் ஃபிஷன் ரியாக்ஷனுங்கிறது நடக்காது. அதனால தான் யுரேனியம் புளுட்டோனியம் மாதிரியான அன்ஸ்டேபிள் எலமெண்ட்டை நியூக்ளியர் ரியாக்டர்லையும் பாம்ஸ்லையும் பயன்படுத்துகிறாங்க. ஒரு அன்ஸ்டேபிள் எலமெண்ட் நியூட்ரான்ஸ் அப்சர்வ் பண்ணி ஃபிஷன் ரியாக்ஷனில் ஸ்ப்ளிட் ஆகி நியூக்ளியர் செயின் ரியாக்ஷனை உருவாக்க முடியும். ஆனால் ஒரு நார்மலான ஸ்டேபிளான எலமெண்ட்டால் அதை பண்ண முடியாது. ஒரு அன்ஸ்டேபிள் எலமெண்ட் எப்பயுமே ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு தயாரான நிலையில் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம ஒரு நியூட்ரான்ஸை அது மேலே மோதும்போது அதை அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நியூக்ளியில் இருந்த கொஞ்ச நெஞ்ச ஸ்டெபிலிட்டியும் இழந்து ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு உட்படும். உதாரணத்துக்கு நம்ம இப்போ இந்த யுரேனியம் 235 எடுத்துப்போம். யுரேனியம் 235 ஸ்ப்ளிட் ஆகும்போது 2 நியூக்ளியை பீட்டா பார்ட்டிகல்ஸாக ரிலீஸ் பண்ணும். ஒன்று கிரிப்டான் 92, இன்னொன்று பேரியம் 141. இது ரெண்டுமே வெளியானப்புறம் தன்னை சுற்றி இருக்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை அப்சர்வ் பண்ணி ரொம்பவே ஸ்டேபிளான ஒரு எலமெண்ட்டாக உருவாகும். அதே நேரம் இது 2 அல்லது 3 நியூட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும். இதுதான் நியூக்ளியர் செயின் ரியாக்ஷனுக்கு உதவுது. இதெல்லாம் நடக்கும்போது ஹை எனர்ஜி ஃபோட்டான்ஸ் காமா ரேஸாக ரிலீஸ் ஆகும். இது பீட்டா ரேஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஆபத்தானது. இதனால் ரொம்ப ஈஸியாகவே டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணிட முடியும். இந்த ஃபிஷன் ரியாக்ஷனில் இன்னுமே சில நியூட்ரினோஸ், பாசிட்ரான்ஸ் மாதிரியான சப்பாட்டமிக் பார்ட்டிகல்ஸ் ரிலீஸ் ஆகும். இதில் இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த ஃபிஷன் ரியாக்ஷனில் வெளிப்படுற எனர்ஜி 85% வரைக்கும் பீட்டா பார்ட்டிகல்ஸால் கைனெட்டிக் எனர்ஜியாக ரிலீஸ் ஆகுது. வெறும் 6-7% மட்டும்தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸாக ரிலீஸ் ஆகுது, அதாவது காமா ரேஸாக ரிலீஸ் ஆகுது.